அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம். எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய தொட்டுவா தென்றலே என்கிற கதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இரவின் 12 அத்தியாய தொடர்கதை. பகலின் முதல் அத்தியாயத்தை வான புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தான் ஏராள புனப்பெயர்களை கொண்ட சூரியன். எல்லா உயிரினங்களும் வாசகர்கள். தங்கள் உயிரையே ஆவியாக்கி தர தயாராய் நீர்நிலைகள், தீவிர ரசிகர்களாய் மரங்கள், தோரணங்கள், பறவைகள். முத்தையா காஃபி போட்டுக் கொண்டிருந்தான். முரளி குளியல் அறையின் முன் சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியில் பார்த்து சவரம். முகப்பில் இருந்த பால்கனியில் நின்று கொண்டு பல் துளக்கிக் கொண்டு டேவிட். படுக்கையில் படுத்தவாறே உதயகுமார் பத்திரிகை படிக்க கிஷோர் கொட்டாவை விட்டு புரண்டு படுத்தான். எழுப்பப்பட்டான். முத்தையா கொண்டு வந்து வைத்த காஃபியை பல் துலக்காமல் குடித்தான். சோம்பல் முறித்தான். கை நீட்டி ஒளிநாடாவில் மைக்கேல் ஜாக்சனை அதிர அதிர அழைத்தான். எழுந்து செருப்பு அணிந்து சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு பால்கனிக்கு வந்தான். வணக்கம் டேவிட். குல்மால் நீ என்றான் இன்னும் பல் துலக்கிக் கொண்டிருந்த டேவிட். கீழே வீட்டு வாசலில் பெரிய கோலம். கோலத்தை தொடாமல் வந்து நின்றது பால் சைக்கிள். கிணி 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 கிணி. காட்டன் நைட்டியில் கசங்கிய பின்னல்களுடன் கொட்டாவியுடன் ஆனந்தி வந்து பால் வாங்கினாள். இதான் 2வது பொண்ணு டேவிட். பேரு ஆனந்தி. தெரியும், என்ஜினியரோட முதல் பொண்ணத்தான் நான் இன்னும் பார்த்ததில்ல. நான் பார்த்தேன், நேத்து தான் பார்த்தேன். மொட்டை மாடியில ஸ்கிப்பிங் பண்ணிச்சு. கோவில்ல இருந்து கிளப்பிட்டு வந்து செல்ல மாதிரி இருக்கா. கிஷோர், அவ நம்ம வீட்டுக்காரரோட பொண்ணு. ரோட்ல போறத கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசாத. இது கிண்டல் இல்ல. கிஷோர் தன் அறைக்குள் வந்து பனியனும் கால் சட்டையும் கேன்வாஷவும் அணிந்து கொண்டான். படிகளில் இறங்கினான். சந்தடி குறைவான சாலையில் மெதுவாக ஓட ஆரம்பித்தான். டேவிட் குளியல் அறைக்கு வந்து வாய் கொப்பளித்து விட்டு, என்ன முரளி, இவ்ளோ சீக்கிரம் சவரம்? 7:30 9 மணிக்குள்ள முகூர்த்தம். கடைக்கு போய் கேமரா எடுத்துட்டு ஆட்டோ பிடிச்சு போனோம். இன்னைக்கு ஒரு கல்யாணம். முரளி சவரம் முடித்து குளியல் அறைக்குள் நுழைந்தான். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. 3 பாடல்கள் முடிந்த போது குளித்து முடித்தான். வெளிப்பட்டு ஈரத்துண்டோடு அலமாரிக்குள் சாய்வாய் வைத்திருந்த வெங்கடாச்சலபதி படத்துக்கு ஊதுபத்தி கொளுத்தி வணங்கினான். கிண்ணத்திலிருந்து விபூதி எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டான். சலவை செய்த உடையணிந்தான். தலை சீவினான். மணிப்போசும் கல்யாண பத்திரிகையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். படிகளில் இறங்கிய போது வாசல் தோட்டத்துக்கு தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்த ஆனந்தியை பார்த்து கொண்டே சிமெண்ட் தரையில் கால் வைக்க அங்கே தேங்கி இருந்த தண்ணீர் வழுக்கி விட சொத்தென்று கீழே விழுந்து பேண்டின் பின்புறத்தை ஈரம் செய்து கொண்டான். பார்த்து பதறிப்போன ஆனந்தி, சாரி சார், சாரி சாரி என்றாள் அவசரமாக. பரவாயில்ல, தண்ணி இருந்ததை பார்க்காம நான் தான் கால் வச்சிட்டேன். கைக்குட்டையால் தன் வெள்ளை பேண்டை தட்டி கொள்ள, அழுக்காயிடுச்சு, மாத்திடுங்க. நீங்க தானே கிஷோர், எல்ஐசியில வேலை பார்க்கறது என்றாள். இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஜாகிங் புறப்பட்டு போனவன் தான் கிஷோர். நான் முரளி, யுவராஜ் வீடியோல வேலை பார்க்கறேன். ஓ, பாடகர் இல்ல? சரியா சொல்லணும்னா நான் ஜெராக்ஸ். பிரபலமான பாட்டுக்களை அப்படியே பாடுறேன், அவ்வளவுதான். அதனாலதான் அப்படி சொன்னேன். குரல் நல்லாவே இருக்கு சார். எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல, பின்ன இளைய நிலா பொழிஞ்சதே கொஞ்சம் முன்னாடி. ஓ, மேல குளியலறையில பாடுனா கீழே பூரா கேக்குமா? இனி ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் சிரித்தான். மாடிக்கு வந்து பேண்டை மாற்றிக்கொண்டு மீண்டும் கீழே இறங்கி வந்த போது ஆனந்தி வீட்டின் உள்ளே போயிருந்தாள். முரளி வெளியேறி சாலைக்கு நடந்து ஆட்டோவில் ஏறினான். மாலை 3 மணிக்கு பைக்கை நிறுத்தி இறங்கினான் கிஷோர். மாடிக்கு வந்து அழைப்பு மணியை அடித்தான். கதவை திறந்த முத்தையா, போன் பண்ணீங்களா இல்லையா? கேஸ் வரவே இல்லையே என்றான். அடச்ச, சொத்தமா மறந்துட்டேன்பா. கிஷோர் சிகரெட்டோடு இறங்கி வந்தான். போர்ட்டிகோவில் கார் இல்லை. ஆனந்தியின் சைக்கிளும் இல்லை. மணி அடித்தான். அம்மா வானொலி கேட்டவாறே கட்டிலில் உறங்கி போயிருக்க புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ராஜாத்தி வந்து கதவு திறந்தாள். என்ன சார் என்றாள். நான் உங்க மாடியில தான் குடியிருக்கேன். தெரியும், கேஸ் தீர்ந்துருச்சு, ஒரு போன் பண்ணணும், உள்ள வாங்க. சிறிய வரவேற்பறையில் தொலைபேசி இருந்தது. கிஷோர் டயல் செய்துவிட்டு எதிர்முனையில் எடுக்கப்படுவதற்கு முன் நிமிர்ந்து, உங்க பேர் என்னங்க என்றான். ராஜாத்தி. ஹலோ, சூர்யா ஏஜென்சியா? நம்பர் 907, கேஸ் வேணும் சார், அவசரம் ப்ளீஸ் வைத்தான்.
பகல்ல தூங்குவீங்களா? சும்மா 1 மணி நேரம். ஏன் என்றாள் இமைகளை படப்படுத்து. பகல்ல தூங்குனா கண்ணும் இப்படி கும்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் முத்தையாவை அனுப்பி சிலிண்டர் எடுத்துக்கிறேன். நன்றிங்க. கிஷோர் சென்றதும் இவளின் கை அனிச்சையாக தன் கன்னத்தை தடவியது. அவசரமாக உள்ளே ஓடி புதிதாக பார்ப்பவள் போல தன் கன்னங்களை பார்த்து கொண்டாள். ச்ச, நான் எவ்வளோ அழகு! புறப்பட்ட சிரிப்பிற்கு உதடுகள் தாராளமாய் வழிவிட்டன. அவள் புத்தம் புது ரோஜாவாக பளிச்சிட்டாள். கம்ப்யூட்டர் வகுப்பு முடிந்ததும் தோழி லாவண்யாவோடு இணைந்து நடந்தாள் ஆனந்தி. 2 பேரும் தங்கள் சைக்கிள்களை எடுத்துக்கொண்டார்கள். கொஞ்ச தூரம் தள்ளிக்கொண்டே நடந்தார்கள். மத்தியான வெயில் வறுத்து கொண்டிருந்தது. லாவண்யா அடர்த்தியான லிப்ஸ்டிக்கால் உதடுகளை மெழுகி இருந்தாள். கூந்தலை ஷாம்பு போட்டு அலசி கம்பி கம்பியாய் விசிறி இருந்தாள். இளநீர் குடிக்கலாமா ஆனந்தி? பாதையோரம் சைக்கிள்களை நிறுத்தினார்கள். அருகே பேருந்து நிலையம். அங்கே கைக்குட்டையால் கழுத்தை துடைத்துக் கொண்டிருந்த முரளி திரும்பினான். அவன் ஆனந்தியை பார்த்துவிட அவளும் பார்த்துவிட ஹலோ என்றான். ஹலோ என்றாள். 3 இளநிய வெட்டுப்பா. வாங்க சார். வேணாங்க, நீங்க குடிங்க. பரவாயில்ல வாங்க சார். லாவண்யா, இவர் முரளி, பல்கலை மன்னன். பிரமாதமா வீடியோ எடுப்பாரு. பாட்டு ரொம்ப நல்லா பாடுவாரு. என்ன பேரு சார் உங்க இசைக்குழுவுக்கு? இளையநிலா என்றான் கூச்சத்துடன். 3 பேரும் இளநீர் குடித்தார்கள். இவ லாவண்யா, என் வகுப்பு தோழி. அவங்க அப்பா துணிக்கடை வச்சிருக்கார். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். பையன் சென்னையில துணிக்கடை. துணியும் சேருது. ஏய், நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாவது இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும்னு அப்பா கிட்ட சொன்னதா சொன்னியே? ஆமா. உனக்கு இளையநிலா தெரியுதா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏய், இவர் குளியல் அறையில பாடி நான் கேட்டிருக்கேன். குழு எப்படின்னு தெரியாது. எப்படி சார் இருக்கும் உங்க நிகழ்ச்சி என்றாள் ஆனந்தி. முதல்ல எந்த தேதின்னு சொல்லுங்க. வர்ற 18. சாரி, அன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு. திருப்பத்தூர்ல ஒரு கல்யாண வரவேற்பு. இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். எங்க குழுவோட முகவரி என்று அச்சடித்த அட்டையை எடுத்து கொடுத்தான் முரளி. இளநீர் குடித்ததும் நான் தர்றேன் என்று 3 பணத்தை வைத்துக்கொண்டு சண்டை போட்டு கடைசியில் ஆனந்தி வென்றாள். பஸ் வந்துருச்சு, நான் வரேங்க. முரளி சென்று ஏறிக்கொண்டான். பஸ் போயிடுச்சு, திரும்படி. அப்படி என்ன சாப்பிடுற அவன என்றாள் லாவண்யா. சி, நல்ல மனிதர். பொதுவா கலைத்திறமை யாருக்கு இருந்தாலும் நான் பிரமிப்போடு பார்ப்பேன். நீ கூட தான் நல்லா பாடுவ. கல்லூரியில் எத்தனை பரிசு வாங்கியிருக்க. என்னையும் நான் பிரமிப்போட தான் பாத்துக்கிறேன் லாவண்யா. எல்லாருக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை இருக்கிறதுல ஒரு பெருமிதம் இருக்கத்தான் செய்யுது. ஏறு ஏறு. இருவரும் சைக்கிள்களை சாலையில் இறக்கி ஓட்டத் தொடங்கினார்கள். பேனாவை மார்பில் குத்தி கொண்டாள். நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள். ராஜாத்தி பறித்து வைத்திருந்த ஒற்றை ரோஜாவை அந்த இரட்டை இலைகளுடன் தலையில் செருகிக் கொண்டாள் ஆனந்தி. அம்மா, போயிட்டு வரேன். சைக்கிள் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். கேரியரில் நோட்டு புத்தகத்தை வைத்துவிட்டு சைக்கிளை நகர்த்த பின் சக்கரம் தரையில் தேய்ந்தது. டயர் சப்பென்று ஒட்டி இருந்தது. நிறுத்தி பூட்டினாள். அம்மா, சைக்கிள் பஞ்சர் போல இருக்கு, நான் பஸ்ல போறேன். கத்திவிட்டு வாசலுக்கு வந்து கேட்டை திறந்து கொண்டு நடந்தாள். மாடியில் பால்கனியில் கை கட்டி நின்று அவள் போவதை பார்த்த முரளி அவசரமாக செருப்பணிந்து வரே முத்தையா என்று 3 படிகளாக இறங்கினான். சாலையில் வேகமாக நடந்து அவளை நெருங்கி ஹலோ என்றான். திரும்பி பார்த்து ஹலோ சார், என்ன என்றாள். அவளோடு இணையாக நடந்தான். அடிக்கடி தடுமாறினான். என்னங்க, சொல்லுங்க. 2 விஷயங்களுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் மேடம். என்னது? முதல்ல உங்க சைக்கிள்ல காத்து பிடிங்க விட்டதுக்காக. ஓ, நீங்களா? எதுக்காக அப்படி செஞ்சீங்க? நீங்க விருட்டுன்னு சைக்கிள்ல ஏறி போயிடுவீங்க, அப்புறம் நான் பேச முடியாதுல்ல, அதுக்காக. என்ன பேசணும்? இன்னொரு மன்னிப்பு. எதுக்குன்னு சொல்லிடுறேன். எதுக்கு? நேத்து உங்ககிட்டையும் உங்க தோழிங்க கிட்டையும் பொய் சொன்னதுக்காக. என்ன பொய் சொன்னீங்க? 18ஆம் தேதி எங்க இசைக்குழுவுக்கு வேற நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னது. அது பொய். ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க 2 பேரும் எங்க இசைக்குழுவை கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி எனக்கு பட்டுச்சு. நாங்க பிஸி, கூப்பிட்டாலும் வரமாட்டோம் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லணும்னு ஒரு தன்மான துருதுருப்பு சொல்லிட்டேன். திரும்பி அவனை பார்த்தாள். வித்தியாசமான ஆளா இருப்பீங்க போல இருக்கே. பின்ன எதுக்கு இப்போ வந்து உண்மையை சொல்றீங்க? என்னமோ தெரியல, உங்ககிட்ட பொய் பேசுனது தப்புன்னு பட்டுச்சு. 2வது, தொழில்ல தன்மானத்தை கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு பட்டுச்சு. இந்தாங்க. அவன் கொடுத்த ஒளிநாடாவை கையில் வாங்கி கொண்டாள். என்னது இது? இது எங்க மெல்லிசை நிகழ்ச்சியோட முழு கேசட். 1.5 மணி நேரம் ஓடும். கேளுங்க. உங்க தோழியையும் கேட்க சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாய்ப்பு தர சொல்லுங்க. எவ்வளவு குறைச்சு பணம் வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு வாங்கிக்கிறோம். அவனை சற்று பிரமிப்புடன் பார்த்துவிட்டு
சரி என்றாள். பாலசுப்பிரமணியன் தன் காரை வீட்டின் அகல கேட்டின் முன் நிறுத்தி ஹார்ன் அடிக்க ராஜாத்தி தலைப்பின்னலை பின்னிக் கொண்டே வந்து கேட்டை திறந்தாள். என்னப்பா, சீக்கிரம் வர சொல்லி சொன்னமா இல்லையா? 5 நிமிடத்தில் வீட்டை பூட்டிக் கொண்டு காரில் புறப்பட்டார்கள். முன்புறம் அப்பாவின் பக்கத்தில் அம்மா, பின்புறம் சகோதரிகள். லிப்ஸ்டிக் சரியா இருக்கா, தீத்தி இருக்கா? சரியாத்தான் இருக்கு. சேலைய ஒத்தையா போட்டுக்க வேணாங்க்கா, ரொம்ப மெலிசா இருக்கு சேலை என்றாள் ஆனந்தி கிசுகிசுப்பாக. அபிராமி தியேட்டர் வந்தார்கள். செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. டார்ச் அடித்து காட்டப்பட்ட 4 இருக்கைகளில் அமர்ந்ததும் ஹலோ சார் என்றான் பின் வரிசையில் இருந்த கிஷோர் என்ஜினியரை பார்த்து. அட வாங்க தம்பி, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? ஆமா, தெரிஞ்சிருந்தா சேர்ந்தே வந்திருக்கலாமே. பரவாயில்ல சார். உரையாடல் கேட்டு திரும்பிய கிஷோரை பார்த்தாள் ராஜாத்தி. தான் வந்திருப்பதை தன்னிடம் காட்டிக்கொள்ளத்தான் அப்பாவிடம் பேச்சு கொடுக்கிறான் என்று புரிந்தது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். கிஷோர் ராஜாத்திக்கு நேர்பின் இருக்கையில் அமர்ந்திருந்தான். தலையில் வைத்திருக்கும் மல்லிகை பூச்சரத்தை சரியாக இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டாள் ராஜாத்தி. ஒருமுறை திரும்பி பார்த்தபோது அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. ராஜாத்திக்கு திரைப்படம் மனதில் ஒட்டவில்லை. இடைவேளையில் கிஷோர் கைக்கு 2ஆக கோன் ஐஸ்கிரீம் வாங்கி வந்து வேண்டாம் என்று மறுத்தும் என்ஜினியரிடம் கொடுத்தான். எல்லோருக்கும் கொடுங்க என்றான். மீண்டும் படம் ஓடிக்கொண்டிருக்க ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்த ராஜாத்தியின் இருக்கையில் கை வைக்கும் இடத்தில் திடீரென்று ஒரு சாக்லேட் பட்டை தோன்றியது. ராஜாத்தி திரும்பி பார்த்தாள். சற்று முன்புறமாக சாய்ந்து கிசுகிசுப்பாக, இது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் என்றான் கிஷோர். சிரித்துக்கொண்டே வாங்கிக் கொண்டாள். சாப்பிட்டால் அருகில் இருக்கும் ஆனந்தி அது ஏதிடி என்று கேள்வி கேட்பாள். அப்படியே ரகசியமாக கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். படம் முடிய சற்று நேரம் இருக்கும்போது சாக்லேட் வைக்கப்பட்ட அதே இடத்தில் 4ஆய் மடிக்கப்பட்ட கடிதம் இருந்தது. எடுத்துக்கொண்டாள். படம் முடிந்தது. என்ஜினியரிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு இவள் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் நடந்து விலகினான் கிஷோர். ராஜாத்திக்கு எப்பொழுதுடா வீடு திரும்புவோம் என்றிருந்தது. காரில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பியதுமே குளியல் அறைக்குள் நுழைந்தாள் ராஜாத்தி. அந்த கடிதத்தை பிரித்தாள். ராஜாத்தி, இந்த சிகப்பு நிற சேலையில் தேவதை போல மின்னுகிறீர்கள். வாவ், எவ்வளவு அழகாய் இருக்கிறீர்கள். படுக்கை அறைக்கு வந்தாள். உதடுகள் கிஷோர் என்று உச்சரித்தன. தலையணைக்கு முத்தம் தந்தன. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் கூட அழகாய் கம்பீரமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். எப்படி, எப்போது? வீடியோ கடை மேலமாசி வீதியில் இருந்தது. அலுமினிய பிரேமில் கண்ணாடி கதவு, சுவரில் வால்பேப்பர் என்று அமர்க்களமாய் இருந்தது. வரிசையாக வீடியோ கேசட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன. மூக்குத்தி கண்ணாடி அணிந்து ஆசிரியை போலிருந்த அந்த பெண் செருப்பு சத்தத்துக்கு நிமிர்ந்து, வாங்கம்மா, என்ன வேணும் என்றாள். முரளி இருக்காரா என்றாள் ஆனந்தி கைக்குட்டையால் நெற்றியில் ஒற்றிக்கொண்டு. உள்ள இருக்கார், பார்க்கணுமா? கூப்பிடுறேன் என்று உள்கதவை திறந்து கொண்டு அவள் போக ஆனந்தி எவர் சில்வர் ட்ரம்மில் குழாயை திறந்து தம்ளரில் தண்ணீர் பிடித்து குடித்தாள். வாங்க வாங்க என்று புன்சிரிப்புடன் வந்தான் முரளி. உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் என்றவள் கைப்பையை திறந்து எடுத்து, இந்தாங்க, நீங்க கொடுத்த கேசட் நானும் கேட்டாச்சு, லாவண்யாவோட குடும்பமும் கேட்டாச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னையே நிகழ்ச்சியை முடிவு பண்ண சொல்லிட்டாங்க. இந்தாங்க 101 ரூபாய் முன்பணம். நிகழ்ச்சி எங்கன்னா ஒரு காகிதம் கொடுங்க, கல்யாண மண்டபம் முகவரி எழுதி தரேன் என்றவளை நெகிழ்ச்சியோடு பார்த்தான் முரளி. காகிதம் எடுத்து கொடுத்தான். எழுதி தந்தாள். தொகை எவ்வளவுன்னு சொல்லட்டும்? யோசனை பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். சரி, அப்போ நான் வரட்டுமா? ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு குளிர்பானம் கூட கிடையாதா? கூப்பிட்டா வருவீங்களோ மாட்டீங்களோன்னு தான் தயங்கினேன். வாங்க போலாம். மேடம், இதோ வந்துடுறேன் சக ஊழியரிடம் சொல்லிவிட்டு இவளோடு நடந்தான். உங்களுக்கு சினிமா துறையில வரணும்னு ஆசை இல்லையா? உங்களுக்கு சுஜாதா கதைகள் பிடிக்குமா? ஐயோ ரொம்ப. அவரோட சிறுகதை தேனிலவு படிச்சிருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் கூட ரசனைகளில் ஒன்றி போகாத ஒரு தம்பதி ஊட்டிக்கு தேனிலவு வருவாங்களே, அந்த கதை தானே? அந்த சிறுகதையை காட்சி பிரிச்சு வசனம் எழுதி 1/2 மணி நேரம் ஓடுற ஒரு குறும்படமா வீடியோல செஞ்சு வச்சிருக்கேன். நடந்து கொண்டிருந்தவள் நின்று அவனை அதிசயமாக பார்த்தாள். கடவுளே, இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் நீங்க செய்வீங்க? போங்க மேடம், கிண்டல் பண்றீங்க. நான் உங்களை விட வயசுலையும் சரி அறிவுலையும் சரி ரொம்ப சின்னவ. சே, நான் சும்மா பஞ்சுங்க, காத்துக்கு தாங்க மாட்டேன். பெரிய அறிவாளே நினைச்சிடாதீங்க. முரளி காசு கொடுப்பதை 2 டம்ளர்களில் லஸ்ஸியுடன் வருவதை தருவதை நளினமாக சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தாள் ஆனந்தி. எனக்கு அந்த வீடியோ கேசட் வேணும். எப்படி பார்ப்பீங்க?
லாவண்யா வீட்டில் டெக் இருக்கு. தர்றேன். எப்படி தர்றது? வீட்டில் எல்லாரும் இருப்பாங்களே. உங்க வீடியோ கடைக்கு எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு இங்க வந்து வாங்கிக்கிறேன். மறந்துடாதீங்க முரளி என்றாள் ஆர்வமாக. எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய தொட்டுவா தென்றலே என்கிற நாவலின் முதல் பாகத்தை தான் இப்ப நீங்க கேட்டீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.